அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்பது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணப்படும் காலமாகும். இந்த காலகட்டத்தில் சூரிய ஒளி மிதமாகவும், ஈரப்பதம் அதிகமாகவும், காற்றின் திசைவேகம் அதிகமாகவும் இருக்கும். இந்த கால மாறுபாட்டால் நமக்கு இரத்தம் கெட்டுப் போய் அதன் மூலம் கிருமி தொற்றும், தோல் சம்பந்தமான நோய்களும் அதிகம் ஏற்படும். அதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் இரத்தத்தை குறிக்கும் குறியீட்டு தெய்வமான அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா எடுக்கும் வழக்கம் ஏற்பட்டது. தங்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க மஞ்சள் காப்பு கட்டுவதும், மஞ்சள் நீரில் நனைத்த உடையை உடுத்துவதும், வேப்பிலை தோரணம் கட்டுவதும் வழக்கம். உடல் வெப்பத்தை தணிக்க கூழ் குடிப்பார்கள். அக்காலத்தில் தங்களால் வீட்டில் உள்ளவர்களுக்கு தொற்று நோய் பரவாமல் இருக்க மஞ்சள் நீரில் நனைத்த ஆடையை உடுத்தி, மஞ்சள் காப்பு கட்டி, கோயிலிலேயே தங்கிவிடுவார்கள். காப்பு கட்டிவிட்டால் உள்ளூரிலிருந்து ஆட்கள் யாரும் வெளியூருக்கு செல்லக்கூடாது. இதுதான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டுபிடித்த குவாரண்டாயின் மெத்தட். வெளியூருக்கு வேலை நிமித்தமாக செல்ல முடியாததால் பணப்புழக்கம் மிகச் சொற்பமாகவே இருக்கும். அதனால்தான் ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுகின்றனர். அந்த சமயத்தில்தான் கோவில் உண்டியல் வருமானத்தில் திருவிழா நடத்துவது, அன்னதானம் போடுவது, கோவில் பணத்தை கடனாக ஊரில் உள்ளவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பது என்று தமிழர் மரபு மாறாமல் இன்றும் தமிழக கிராமங்களில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இரத்தமும் கெட்டு மனமும் கெட்டுப் போவதால் ஆடி மாதத்தில் ஏற்படும் தேவையற்ற உளவியல் பிரச்சினைகளை தவிர்க்க புதுமணத் தம்பதியை பிரித்து வைக்கிறார்கள். மேலும் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் பிறக்கும் முதல் குழந்தை மனவளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் குன்றி பிறக்கும் என்பதால் புதுமணப் பெண்களை அவர்கள் தாய் வீட்டிற்கு அனுப்பிவிடுகின்றனர். இதன் மூலம் திருமணமான புதிதில் ஏற்படும் மனச்சோர்வு மற்றும் மனக்குழப்பங்களை தவிர்த்து விடுகின்றனர். ஆடி மாதம் அறிவியல் ரீதியாக உடலுக்கும் மனதுக்கும் ஒவ்வாத மாதமாக இருந்தாலும் ஆடி மாதத்தை ஆன்மீக மாதமாக மாற்றிய பெருமை தமிழர்களுக்கே உரியது.